ஒரு கேரவனுக்குள்ளே ஒரு பெட் இருக்கு, ஒரு டிவி வச்சுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஏசி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ளே ஒரு டாய்லெட் வசதியும் குடுக்குறாங்க. லைக் என்ட்ட வந்து ஒரு சின்ன யானை இருக்கு. இல்ல என்ட்ட வந்து ஒரு குட்டி ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்க வந்து ஒரு ஃபுட் ட்ரக்கா மாத்தணும். ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுல இருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து அதையும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மினி கிச்சன் செட்டப் இங்க ரெடியா இருக்கு. ஸோ குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிச்சன் சிங்க் செட்டப் இங்க ஒன்று ரெடியா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளாரே வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஒன்று இருக்கு. அண்ட் இங்க ஒரு ஷவர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஹேண்ட் ஷவர்ஸ்ல இருந்து டாய்லெட் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மினி ஆஃபீஸ் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை திறந்து நிறைய சூப்பரான விஷயம் வந்து இங்க இருக்கு. பேசிக்கலி கேரவேன்ஸ் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பாப்புலர். லைக் யூரோப், ஆஸ்திரேலியா, யூஎஸ் அங்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு செகண்ட் ஹோமாக கூட சொல்லுவாங்க. மோர் தென் அ ஹவுஸ் தே ஃபீல் டு ஸ்டே இன் கேரவன்ஸ். ஸோ சினிமா கேரவன்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம், வேனிட்டி வேன்ஸ். தட் இஸ் நாட் அட் ஆல் கேரவன். அது வந்து இட் இஸ் மீன் ஒரு கேரவன்லேருந்து ஒரு வேரியண்ட்டை பிரித்து அது வந்து இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு இடத்துல இருக்கும் அது. ஸோ யூ கேனாட் ட்ராவல். அதில் வந்து வெஹிக்கிள் ஏர் கண்டிஷனரோ, இட் இஸ் நாட் டூரிங் கேரவன். நம்ம பார்க்கறது எல்லாமே டூரிங் கேரவன்ஸ். நீங்கள் 1 வீக் 1 மந்த் 3 months இருக்கணும்னா கூட திஸ் வெஹிக்கிள்ஸ் ஆர் ப்ராப்பர் வெஹிக்கிள்ஸ். அதில் வந்து வெஹிக்கிள் ஏர் கண்டிஷனர் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ ஃபங்க்ஷனலாக பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெஷர் அண்ட் என்ன சொல்கிறது, டாய்லெட் வேஸ்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே இட் பி சேலஞ்ச். பட் அவங்களுக்கு என்னென்னா ஆர்டிஸ்ட் வில் கம் டு த லொக்கேஷன், அந்த இடத்துல வண்டி நிற்கும். அது ஒரு ஜென்ரேட்டர் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க பவருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், இட்ஸ் ஸ்டாட்டிக், இட் இஸ் அ மொபைல், வாட் வி கேன் சே இஸ் அ கண்டெய்னர், அவ்வளோதான். அதாவது ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். ஓகே, இங்கே வந்து ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும் மினிமம். ஸோ இமேஜின் 1/10 அவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே என்ன ஒரு பெட்ரூம்னா டோரை திறந்தா பெட்டு தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு 6க்கு 6 சைஸ் பெட் இருக்கு, ஒரு வார்ட்ரோப் இருக்கு. என் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் தான் போயிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் என்ன ஜாக்கிங் பண்ண போறியா, கீழே தான் அதுக்கு இருக்குல்ல. ஸோ யூ வாண்ட் டு ஸ்லீப், யூ வாண்ட் அ கம்ஃபர்டபுள் மேட்ரஸ், இட் இஸ் தேர். ஷவர் ரூம்குள்ள 3x3, ஏன்னா அது அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை. ரெண்டாவது வந்துட்டு, ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அதே மாதிரி தான் அந்த கேரவன்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஸ்மால் ஸ்பேஸ். இப்போ ஒரு டெம்போட்டோவில் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 feet லென்த் கிடைக்கும், இல்லை 20 feet லென்த் கிடைக்கும் ஓவராலாக, பை 6 feet 120 to 150 ஸ்கொயர் ஃபீட் அட் த மேக்ஸிமம். இதுக்குள்ள ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அப்பார்ட்மெண்டோட திங்ஸ் நான் உள்ள கொண்டு வரும்போது இட் இஸ் த சேலஞ்ச் ஆஃப் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம அந்த காலத்து பாட்டி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் 5.5 பட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு டப்பாக்குள்ள ஒரு டப்பா இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதே கான்செப்ட் தான், தட் இஸ் வை வி கால்ட் அஸ் கேப்சூல்ஸ். இந்த கம்பெனியோட கேப்சூல்ஸோட கான்செப்ட் வந்துட்டு மல்டிபிள் திங்ஸ், மல்டிபிள் ஃபிட்டிங்ஸ் கோஸ் இன் ஸ்மால் பாக்ஸ். கேரவன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று இருக்குது. லைக் ஆர்சி இருக்கட்டும், அப்புறம் வந்து இதுக்கூட மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒன்ஸ் இதை வாங்கி வச்சிட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி பண்ணுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த வண்டி வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து ப்ரைவேட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ தட் இஸ் யுவர் ஓன் வெஹிக்கிள் லைக் கார், அது மாதிரி பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் கோயிங் டு ரெண்ட் இட் அவுட், யூ ஹேவ் டு கோ ஃபார் எல்லோ பிளேட். ஸோ அது வந்து தட் இஸ் ஃபார் த தேர்ட் பார்ட்டி பீப்புள்.